சின்ன வயசுல உங்களுக்கே தெரியாம ரசிச்சவரை இன்னும் அதிகமா ரசிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது ஒரு ஸ்மால் பர்சனல் கனெக்ட். ஒரு ரசிகனுக்கும் ரசிக்க வச்சவருக்கும். பல அழகிய நினைவுகள் கொண்ட இந்த வாழ்க்கையில ஒன்ஸ் அப்பான் டைம் 90sல ஒரு சின்ன மிடில் கிளாஸ் குடும்பம். அப்போல்லாம் டேப் ரெக்கார்டர்ஸ் அண்ட் டிவி வச்சு என்டர்டெயின் ஆனது அளவே இல்லை. அப்பா அம்மா நம்மளோட மழலை குரல்களை ரெக்கார்ட் பண்ண நியூ டேப் வாங்கி பேச வச்சு அழகு பார்த்த காலம் அது. படைப்பா படத்தோட டைலாக்ஸ், படைப்பா படத்தோட சாங்ஸ் பாதி ரெக்கார்ட் பண்ணி ரசிச்சாங்க. அந்த குழந்தை பாடுற ஃபியூ செகண்ட்ஸை நீங்களே கேளுங்க. அந்த குழந்தைக்கு அப்போ தெரியாது ஃபியூச்சர்ல என்னென்னலாம் பார்க்க போகுதுன்னு. அந்த குழந்தை லைஃப்ல பல அடிகள் பட்டு கலர் கிராஃப்ட்னு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுச்சு. யாருக்கும் தெரியாது அடுத்த அதிசயம் அற்புதம் என்ன காத்துட்டு இருக்கு. பல நாட்களுக்கு அப்புறம் தலைவர் படத்துல அபிஷியல் மர்ச்சன்டைஸ் பார்ட்னரா அசோசியேட் ஆக வாய்ப்பு கிடைச்சு. டேப் ரெக்கார்டர்ஸ்ல பேசின அந்த குழந்தைக்கும் தெரியாது, பேச வச்ச பேரண்ட்ஸுக்கும் தெரியாது அந்த குழந்தையோட பிராண்ட் நேம் தலைவரோட டைட்டிலுக்கு முன்னாடி பெரிய ஸ்கிரீன்ல வரும். அவரோட சாதனைகள் எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசா சொல்ல என்ன இருக்கு. ரஜினிகாந்தா இமிடேட் பண்ணுறது ஈஸி, ரஜினிகாந்தா வாழ்றது கஷ்டம். ரஜினிகாந்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஈஸி, அவர் கிரியேட் பண்ண லீகசி இன்ஸ்பிரேஷனில் 1% அச்சீவ் பண்ணுறதே கஷ்டம். ஒரு கூலியாக இருந்து, கண்டக்டராக இருந்து, துணை நடிகனாக மாறி, டாப் ஆக்டராக மாறி அந்த பொசிஷனை 5 decades தக்க வச்சுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. பல கஷ்டங்களை கடந்து இலக்கு அடையிறவங்களோட லைஃப் பலருக்கு பொறாமையாக, வேடிக்கையாக, இன்ஸ்பிரேஷனலாக, மோட்டிவேஷனலாக அவங்க எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். நல்லது சொல்லி வழி நடத்துகிற எல்லாருமே வாத்தியார் தான். ஸோ படங்கள் மூலியமாக, பேச்சுக்கள் மூலியமாக பாடம் எடுக்கிற எங்கள் வாத்தியாருக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே தலைவா.